விஜய்க்கு வந்துட்டு விஜயோட ஆஃபீஸ்ல இருந்து அவங்க ஸ்டாஃப் வந்து கால் பண்ணிட்டு, சார் நீங்க இங்க ஆஃபீஸ் வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா, நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கு, அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு அந்த ஆஃபீஸோட இங்க முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, காவேரி மேடம்க்கு கால் பண்ணிட்டு வர சொல்றீங்களா, அந்த மேடம் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. விஜய் சொன்ன மாதிரியே அவங்க ஸ்டாஃப் வந்துட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு, மேடம் மேடம் இங்க கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கு மேடம், நீங்க வந்துட்டு என்னன்னு சால்வ் பண்றீங்களா, நான் விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணேன், உங்களை வந்து வர சொன்னாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, ஓ எல்லாம் அந்த விஜய் சார் சொன்னதுனாலதான் எல்லாரும் எனக்கு கால் பண்ணிட்டு ஆபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்களா, இரு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. காவேரியும் விஜய்க்கு போன் பண்ணிட்டு, ஆமா நீங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னை வந்து ஆபீஸ் போக சொல்றீங்க, நான் தான் உங்க பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிட்டு எப்பயோ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டல, இன்னும் நான் எதுக்கு உங்க ஆபீஸ் பாத்துக்கணும். காவேரி காவேரி ப்ளீஸ் காவேரி, எனக்காக நீ ஆபீஸ் மட்டும் போயிட்டு வந்துற, ஏன்னா நீ ஆபீஸ் போனா உன் கூட நானும் ஆபீஸ் வரலான் தான், அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான், இங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குதுல்ல, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். காவேரியும் சாரதா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. பின்னாடியே விஜயும் வந்து ஆபீஸ் கிளம்புறாங்க. அந்த டைம்ல காவேரியை பார்த்துட்டு, காவேரி நானும் ஆபீஸ் தான் போறேன், நீ வந்து கார்ல உட்காரு அப்படின்னு சொன்னதும் காவேரியும் கார்ல உட்காந்துட்டு ரெண்டு பேருமே ஆபீஸ் ரீச் ஆயிடுறாங்க. சாரதாக்கும் ஒரு டவுட் வருது, ரெண்டு பேருமே ஒருவேளை வெளியில தான் கிளம்பிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. சாரதா மனசு மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.